3 பேரும் இளம் பெண்களை சேர்ந்து இந்த சேனலை நடத்துறதாக கேள்விப்பட்டேன். மு.க. ஸ்டாலின் ஒன்றுக்கும் உதவாத ஒரு உதவாக்கரை முதலமைச்சர். உதயநிதி ஸ்டாலின் அது அதை விட வேஸ்ட். பட் இருந்தாலும் நடிகர்கள்ங்கிற முறையில இப்போ விஜய் அவர்களும் கட்சி தொடங்கியிருக்காரு. ஸோ விஜய் அவர்கள் பத்தி என்ன நினைக்கிறீங்க? எங்க வீட்டில் ஓலப்பந்தல், அந்த ஓலப்பந்தலுக்கு அடியில் உட்காந்து எம்ஜிஆர் எங்க அம்மாவுடைய அம்மா சுப்பம்மாளோட சௌரியமா சிரித்து பேசி கொண்டிருக்கிறார். ஒரு தேவலோகத்திலிருந்து ஒரு தேவதை தெய்வத்தாய் அம்மா வந்து என் பெண்ணின் திருமணத்தை நடத்தி வைத்தது. ஸோ நீங்க அவங்கள மிஸ் பண்றீங்களா? நிச்சயமா. வணக்கம். வணக்கம். ஸோ இவ்வளோ ஷார்ட் பீரியட்ல அதுவும் தேர்தல் நேரத்தில் பயங்கர பிஸியாக இருப்பீங்க. ஸோ நேற்று ஈவினிங் தான் நாங்கள் கேட்டோம். ஸோ அது ஒன் டே கூட ஆகலை, அதுக்குள்ளே நீங்கள் எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்கு மேலே ரொம்ப நன்றி சார். 3 பேரும் இளம் பெண்களை சேர்ந்து இந்த சேனலை நடத்துறதாக கேள்விப்பட்டேன். உங்களுக்கு ஒரு உற்சாகம் தரணுங்கிறதுக்காக இளம் பிள்ளைகளுக்காக நான் இந்த வாய்ப்பு உடனடியாக உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ வாழ்க்கையில் சாதனையாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க வாழ்க்கை பூராவுமே ஒரு சாதனையாளரா திகழ்ந்திருக்கீங்க. ஸோ 5 தடவை வெற்றி தட்டிட்டீங்க. ஸோ 6வது தடவை அந்த வெற்றி வந்து உங்க கதவை தட்டிட்டு இருக்கு. அது நான் சொல்ல, பொள்ளாச்சி மக்களே சொல்றாங்க. ஸோ இது எல்லாம் எங்க சார் ஸ்டார்ட் ஆச்சு உங்க பொலிட்டிக்கல் கேரியர், உங்க பொலிட்டிக்கல் ஜேர்னி? எல்லாம் மக்களோட வாழ்ந்து, மக்களோட பழகி, மக்கள் சொல்ற கருத்துக்களை தெரிந்து அதற்கேற்ற மாதிரி செயல்பட்டு ஏற்பட்ட அனுபவங்களை பாடமா கொண்டு பெற்றதுதான் இந்த மக்கள் கொடுத்த வெற்றி தான். இந்த 5 வெற்றியும் தொடர் வெற்றியாக அமைவதற்கு காரணம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இடம் கற்ற அரசியல் பாடம், புரட்சி தலைவி அம்மா இடம் கற்ற அரசியல் பாடம், அண்ணன் எடப்பாடியார் அவரிடத்திலே கற்ற அரசியல் பாடம். இதன் காரணமாக தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் எந்த ஏஜ்ல உங்களுக்கு வந்து நம்ம இப்படி அரசியலுக்கு போகணும், மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க? அது ரொம்ப சின்ன வயசுலயே ஆரம்பிச்சிருக்கா. பள்ளியில படிக்கும் போதே ஆரம்பமான விவரம் படிப்படியா வளர்ந்து கல்லூரி நாட்கள்ல அது ரொம்ப வளர்ந்து கல்லூரி தேர்தலில் நின்று வெற்றி பெற்று கல்லூரி மாணவர் தலைவராக வெற்றி பெற்று பொள்ளாச்சியில் எம்ஜிஎம் கல்லூரியில், அதன் பிறகு அப்படியே அதே சமயத்தில் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் போதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதிமுக என்கிற இயக்கத்தை தொடங்கினார். எம்ஜிஆர் பாலில் எனக்கு சிறு வயதிலிருந்தே பெரிய ஈர்ப்பு உண்டு. எம்ஜிஆர் ரசிகனாக மட்டுமல்லாமல் அவர் சொன்ன நல்ல தத்துவங்கள், ஜாதி ஒழிப்பு, அம்மா மீது பாசம், குடும்ப பாசம், இப்படி நல்ல வழியிலே செல்ல வேண்டும் என்பதற்கான அறிவுரைகள், இவற்றையெல்லாம் அவருடைய படங்களிலே பார்த்து அவருடைய பக்தனாகவே சிறு வயதிலிருந்து மாறிவிட்டேன். ஸோ எம்ஜிஆர் அவர்கள் நிறைய முறை உங்க வீட்டுக்கே வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்டோம். ஸோ அதுல மறக்க முடியாத ஒரு தருணம், இந்த விஷயம் மறக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு தருணம் எது சார்? 1979 நினைக்கிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அமராவதி சைனிங் பள்ளிக்கு சென்று விட்டு அந்த பள்ளியினுடைய வெள்ளி விழா ஆண்டிலே கலந்து கொண்டு திரும்ப உடுமலையிலிருந்து விமான நிலையம் செல்வதற்காக பொள்ளாச்சிக்கு வருகிறார். பொள்ளாச்சி வரை வந்தவர் இங்கே ஜெயராமனுடைய வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்டு திரும்பி வந்து என் வீட்டின் வாசலிலே அவர் கார் வந்து நின்றது தான் வாழ்க்கையிலே மிக மிக மறக்க முடியாத வியப்புக்குரிய மிகப்பெரிய சம்பவம். அப்போ நான் வந்து 27 வயது இருந்தாலும் என் மீது ஒரு பற்று பாசத்தோடு அவர் அழைக்காமலே தேடி வந்து ஒரு தொண்டனுடைய வீட்டு வாசலில் நின்றது. அப்போ நான் கூட வீட்டில் இல்லை, நான் வெளியே 7-8 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அவர் வர்ற வழியில் கொடியேற்றதுக்காக ஒரு கம்பத்தை பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கிறேன். அப்போ வந்து எங்கிட்ட பொள்ளாச்சி தாலுக்கா சப் இன்ஸ்பெக்டர் இருந்த மயில்சாமி என்பவர் வந்து, என்ன சார் இங்கே நிற்கிறீங்க, உங்கள் தலைவர் எம்ஜிஆர் உங்கள் வீட்டில் உட்காந்துட்ருக்காருன்னு சொல்கிறாரு. அப்போ நான் கேட்குறேன், என்ன கிண்டலாக பண்ணுறீங்கிற? இல்லை சார் உண்மைதான், அவர் அங்கே நம்ம திப்பம்பட்டியில் நம்ம வீட்டில் தான் இருக்கார், வாங்க சார் போகலான்னு அவர் பைக்லேயே என்னை பின்னாடி உட்கார வச்சு அழைச்சிட்டு வரும்போது எங்கள் வீட்டில் ஓலப்பந்தல், அந்த ஓலப்பந்தலுக்கு அடியில் உட்காந்து எம்ஜிஆர் எங்கள் அம்மாவுடைய அம்மா சுப்பம்மாளோட
சௌரியமாக சிரித்து பேசி கொண்டிருக்கிறார். அதுதான் வாழ்க்கையில் நான் சந்தித்த மிகப்பெரிய உன்னதமான மகிழ்ச்சியான சந்தோஷமான நினைவு. இப்போ நான் உங்க வீட்டில் ஒரு ஃப்ரேம் பார்த்தேன். நீங்க 1983ல ஜெயலலிதா அம்மாவுக்கு ஒரு ஃப்ரேம் கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு தெரியாது அவங்க அடுத்த சிஎம் ஆவாங்கன்னு. அப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு அவங்க அடுத்த சிஎம் ஆனோன்னு? அவங்க அரசியல் வாழ்க்கை வந்த காலத்திலிருந்து அவங்களோட நான் நெருங்கி பழகின வாய்ப்பை பெற்றேன். அரசியலுக்கு வந்த பிறகு தான் அவங்களோட பழகிற வாய்ப்பு கிடைத்தது. அவங்களும் என்னை பற்றி எம்ஜிஆரோடு எனக்கு இருக்கிற நல்ல தொடர்பு பற்றி எல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அவங்களுடைய அரசியல் ஆளுமை, மக்கள் மீது அவர்கள் வைத்திருக்கிற அபரிமிதமான மக்கள் நலன் போன்றவற்றால் நான் ஈர்க்கப்பட்டேன். அதனால் அவங்க அரசியல் கால் எடுத்து வைத்த காலத்திலிருந்து அவர்களோடு பயணம் செய்வது எனக்கு கொஞ்சம் திருப்தியாகவே இருந்துச்சு. அவங்க மீட்டிங் போகிறது வர்றது, அவங்க நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறது, அவங்கள அடிக்கடி போய் பார்க்கறது எல்லாமே எனக்கு ஒரு உன்னதமான மகிழ்ச்சியான நிகழ்வுகளாகவே நடந்துட்டு இருந்துச்சு. உங்க பொண்ணோட கல்யாணம் அப்போ ஜெயலலிதா அம்மா அவர்கள் கொட்டும் மலையில வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்தது. ஸோ அது உங்களுக்கு எவ்வளவு சர்ப்ரைசிங்கா இருந்தது? அதாவது நான் அம்மாவை சந்திச்சு, அம்மா அப்போ சென்னையில் வச்சு தான் திருமணங்களை நடத்துவாங்க. அந்த மாதிரி 10 திருமணம் 15 திருமணம் ஒன்றா வச்சு நடத்துவாங்க. அது மாதிரி என்னுடைய பொண்ணுடைய திருமணத்தையும் நடத்த வேண்டும் அம்மா என்று தான் கேட்க போனேன். அம்மா நீங்கள் சென்னையில் நடத்துகிற திருமணங்களில் என்னுடைய மகளுடைய திருமணத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்பதற்காக போனபோது, அம்மா நீங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தால் கட்சியில் ரொம்ப சிறு வயதிலிருந்து பாடுபட்டுருக்கிறீங்க, எனவே நான் உங்கள் கிராமத்துக்கே வந்து தான் உங்கள் பொண்ணுடைய திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும், உங்கள் கிராமத்துக்கே வருவேன்னு உறுதியாக சொல்லிட்டாங்க. இல்லைம்மா, நான் நிச்சயதார்த்தமே பொள்ளாச்சியில் திருமணத்தை விட சிறப்பாக எல்லாரையும் அழைச்சி என் சக்திக்கு உட்பட்ட வகையில் மிக பெரிய அளவில் நடத்திட்டேன், திருமணத்தை சென்னையில் நடத்தினா போதுமான்னு சொன்னேன். அம்மா ஒப்புக்கொள்ளலை. உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருந்தால் சொல்லுங்கள் ஜெயராமன், திருமணத்தை அங்கே வச்சு நடத்துறதில்ல நான் அந்த சிரமத்தை ஏற்றுக்கிறேன்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் இல்லைம்மா, அங்கே பெரிய கிராமம்மா, அதில் பெரிய மண்டபங்கள் போக்குவரத்துக்கெல்லாம் இல்லைம்மா அப்படி நான் சொல்ல அவங்களே தலையிட்டு, அதெல்லாம் உங்களால் முடியும், நீங்கள் உங்கள் ஊர்லேயே தான் அந்த திருமணத்தை நடத்தணும், நான் தான் வந்து நடத்தி வைப்பேன் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னால் தட்ட முடியல. அதற்கு பிறகு பொள்ளாச்சிலையும் இல்லாமல் திப்பாம்பட்டிலையும் இல்லாமல் சின்னாம்பாளையத்தில் மகாராஜா திருமண மண்டபத்துக்கு பின்னாடி ஒரு 10 ஏக்கர் நிலத்தை ஏற்பாடு செய்து அதில் மிகப்பெரிய பந்தல் அமைத்து, அந்த பந்தலில் அம்மா வந்து ஹெலிகாப்டரில் வந்து பிஏபி பரம்பிக்குள ஆழியார் ப்ராஜெக்ட் திட்ட இடத்துல இறங்கி அங்கிருந்து 3 கிலோமீட்டர் கார்லேயே வந்து திருமண மண்டபத்துக்கு வந்து ஒரு தேவலோகத்திலிருந்து ஒரு தேவதை தெய்வத்தாய் அம்மா வந்து என் பெண்ணின் திருமணத்தை நடத்தி வைத்தது எங்கள் குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, பொள்ளாச்சி மக்கள் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான பேரானந்தத்தை உண்டாக்கிய ஒரு மறக்க முடியாத சம்பவம். இப்போ பொள்ளாச்சியில் எந்த திசையில் திரும்பினாலும் அங்கே வந்து உங்கள் சாதனைகள் தான் பேசிகிட்டு இருக்காங்க. பட் என் வாழ்க்கையில் இதுதான் எனக்கு சாதனையான விஷயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயம் என்ன சார்? பொள்ளாச்சி மக்களுக்காக இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கு. செய்தவற்றையெல்லாம் எடுத்து பெருமையாக பேசுகிறத விட செய்ய வேண்டியதை பற்றி மட்டும்தான் சொல்ல வேண்டி வரும். எடப்பாடியார் முதலமைச்சராக வந்து மீண்டும் கேரளா அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி பரம்பிக்குள ஆழியார் அணைக்கட்டு திட்டத்தின் ஒப்பந்தத்தை புதுப்பித்து விடுபட்டு போன நிறைவேற்றாமல் உள்ள ஆனமலையார் நல்லாறு திட்டங்களை நிறைவேற்றினால் அதுதான் என் வாழ்நாள் சாதனை. அதற்கான முயற்சியிலே நான் தீவிரமாக இருக்கிறேன். அதே போல நீலகிரி கூடலூரை நீர் ஆதாரமாக கொண்டு பாண்டியாறு புன்னம்பலா திட்டத்தையும் நிறைவேற்றி அந்த நீரையும் கொண்டு போய் பவானி சாகர் அணையிலே சேர்த்து கோவை, திருப்பூர், ஈரோடு ஆகிய 3 மாவட்ட மக்களுடைய விவசாயிகளின் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய ஒரு அணில் பிள்ளையைப் போல எடப்பாடியாரின் விசுவாசியான நான் அதை நிச்சயமாக எதிர்காலத்திலே நிறைவேற்றுகிற வாய்ப்பை பெறுவேன் என்று நான் கருதுகிறேன். அப்படி பெற்றால் அது என் வாழ்நாள் பாக்கியம், என் வாழ்நாள் சாதனை, அதுதான் சாதனை. ஓகே சார், இப்போ வந்துட்டு ட்ரெண்டிங்கான ஒரு மீம் போயிட்டு இருக்கு, நீங்க யாரை ரொம்ப மிஸ் பண்றீங்க இந்த நேரத்தில் அப்படின்னு. இப்போ நிறைய பேர் நாங்கள் ஜெயலலிதா அம்மாவை மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க அவங்கள மிஸ் பண்றீங்களா? நிச்சயமா. ஒவ்வொரு அதிமுக தொண்டனுடைய ஊனோடும் உணர்வோடும் கலந்தது புரட்சி தலைவி அம்மா தான். அது அவங்களோடலாம் நம்ம நிறைய பழகி அவங்களோட அன்புக்கு ஆளானவங்க.
அதனால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் அந்த ஒவ்வொரு செயலிலும் அம்மா இல்லையேங்கிற வருத்தம் நிச்சயமாக தாயை பிரிந்த பிள்ளைகளைப் போல எங்களுக்கும் இருக்கிறது. இப்போ எம்ஜிஆர் அவர்களை வந்து ரீப்ளேஸே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தலைவர் தான். பட் இருந்தாலும் நடிகர்கள்ங்கிற முறையில் இப்போ விஜய் அவர்களும் கட்சி தொடங்கியிருக்காரு. ஸோ விஜய் அவர்கள் பற்றி என்ன நினைக்கிறீங்க? நம்ம எம்ஜிஆர் வந்து பெரிய சரித்திரம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எவரெஸ்ட் சிகரத்தை விட உயரமானவர். அவர் வந்து 3 முதலமைச்சர்களை உருவாக்கியிருக்கிறார். பேரறிஞர் அண்ணாவை 67 முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைத்த பெருமையும் எம்ஜிஆர் அவர்களை சாரும். அது அண்ணா அவர்களே குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு திரு கலைஞர் அவர்களை முதலமைச்சராக்கிய பெருமையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையே சாரும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு தன்னுடைய மறைவுக்கு பிறகும் ஒரு பெண்மணியை தமிழகத்தின் முதலமைச்சராக ஆக்க முடியும் என்று அம்மாவை முதலமைச்சராக்கிய பெருமையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையே சாரும். ஆக 3 முதலமைச்சர்களை உருவாக்கிய முதல் பெருமைக்குரியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். தானும் ஒரு முதலமைச்சராக இருந்து 3 முறை தொடர்ந்து தமிழக அரசியல் வரலாற்றில் யாரும் செய்யாத சாதனையாக தொடர்ந்து 3 முறை வென்றவர். மக்கள் மனதில் அவர் மறைந்து இத்தனை காலத்திற்கு பிறகும் தமிழக மக்களால் பெரிதும் வரவேற்கப்படக்கூடிய மாபெரும் மக்கள் சக்தி மிக்க தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான். எம்ஜிஆரை தொடுவதற்கோ எம்ஜிஆரோடு ஒப்பிடுவதற்கோ வேறு யாருக்கும் அருகதை இல்லை இன்றைய நடிகர்களில். எம்ஜிஆர் செய்த தான தர்மங்கள் அளவிட்டு சொல்ல முடியாது. சென்னை நகரத்தில் எங்காவது ஒரு ஓலை குடிசை தீப்பற்றினால் அந்த ஃபயர் சர்வீஸ் போவதற்கு முன்பு எம்ஜிஆருடைய உதவிக்கரம் அந்த காலத்திலே சென்று கொண்டிருந்தது. எங்காவது மழை வெள்ளம் ஏற்பட்டு குடிசைகளுக்குள் தண்ணீர் புகுந்தது என்றால் தண்ணீர் புகுவதற்கு முன்பு எம்ஜிஆருடைய உதவிக்கரம் அவர் நடிகராக இருந்த போதே சென்றது. அவரிடம் உதவி பெற்று கல்வி பெற்றவர்கள் ஏராளம் ஏராளம். திமுகவில் இருக்கிற மூத்த தலைவரான துரைமுருகன் அவர்கள் கூட மேல் படிப்பு வரை வழக்கறிஞர் படிப்பு வரை கல்வி கற்பதற்கு உதவி செய்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாமல் உதவி செய்தவர் எம்ஜிஆர். கடையேழு வள்ளல்களை நாம் படித்திருக்கிறோம், ஆனால் பார்த்ததில்லை. கண்ணுக்கு முன்னால் நாம் பார்த்த வள்ளல் என்றால் இந்த நூற்றாண்டிலும் சென்ற நூற்றாண்டிலும் எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான். எனவே விஜயை போன்றவர்களையெல்லாம் அவரோடு ஒப்பிடக்கூடாது. எம்ஜிஆர் ஆரம்ப காலத்திலிருந்து திரைப்பட வாழ்க்கையிலே தன் பயணத்தை தொடங்கிய நாள் முதல் நடிப்பிலே கூட மது அருந்துவதைப் போலவோ புகைப்பிடிப்பதைப் போன்றவோ காட்சிகளை எல்லாம் ஆரம்ப நாட்களிலேயே அவர் வைக்க மறுத்தார். அப்படிப்பட்ட தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் என்பவர் இன்றைக்கும் தமிழகத்திலே கோடிக்கணக்கான இதயங்களில் வாழ்கிற ஒரு மனித புனிதர், ஒரு மகாத்மா, மக்களால் என்றும் நேசிக்கப்படுவார். இன்னும் ஒரு நூற்றாண்டுக்கு பிறகும் எம்ஜிஆர் என்கிற மனித தெய்வத்தை நினைத்தால் யாரும் புல்லரித்து போவார்கள். ஓகே சார், இப்போ ராபிட் ஃபயர் ரவுண்ட். நான் ஒரு பெயரோ இல்லை ஒரு கட்சி பேரோ சொல்வேன், நீங்க 1 லைன்ல என்ன சொல்றீங்கன்றது பார்க்கலாம். ஸோ அதிமுக மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்களுக்காக சேவை செய்த மாபெரும் தலைவர். புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா கண்டிப்பு மிக்க தாய். திமுக ஊழலின் ஊற்றுக்கண். தாவேகா அது இனிமேல் தான் அவருடைய வரலாறு தெரியும். முக ஸ்டாலின் ஒன்றுக்கும் உதவாத ஒரு உதவாக்கரை முதலமைச்சர். உதயநிதி ஸ்டாலின் அது அதை விட வேஸ்ட். நடிகர் விஜய் அது போக போக தெரியும். அதாவது தான தர்மம் பண்ணி மக்களுக்கு பயன்பட்ட பிரயோஜனப்படும். புரட்சி தமிழர் எடப்பாடியார். குடிமராமரத்து நாயகன். பொள்ளாச்சி அற்புதமான இயற்கை எழில் சூழும் பசுமையான தென்னை மரங்கள் நிறைந்த தெய்வீக ஸ்தலங்கள் நிறைந்த தர்கா, கிறிஸ்துவ சர்ச்சுகள், பல இந்து கோயில்கள் அனைத்தும் நிறைந்த பசுமையான தென்னை பூஞ்சோலை. இப்போ நீங்க நிறைய திட்டங்கள் பொள்ளாச்சிக்காக கொண்டு வந்திருக்கீங்க, பொள்ளாச்சி மக்களுக்காக கொண்டு வந்திருக்கீங்க. ஆனா இந்த திட்டத்தை கொண்டு வர நான் ரொம்ப சிரமப்பட்டேன் அப்படிங்கிற ஒரு திட்டம்னா எதுவா இருக்கும்? ஒவ்வொரு திட்டமும் நிறைவேற்றினா நிதி ஆதாரங்களை தேடி உரிய அதிகாரிகளை திருப்திப்படுத்தி அமைச்சர்களிடம் பேசி எல்லாம் ஃபைல் முதலமைச்சருக்கு கொண்டு போய் முதலமைச்சர்கிட்ட கையொப்பம் வாங்கி தான் செய்யணும். எல்லாத்துலேயும் சிரமங்கள் இருக்கும். ஆனால் சுகமான சுமை. மக்களுக்கு நம்ம மக்களுக்காக செய்கிறோமேனு ஒரு பாலத்தை கட்டுறதாக இருந்தாலும், ஒரு ரோடை போடுவதாக இருந்தாலும், ஒரு ரயில்வே மேம்பாலம் கட்டுவதாக இருந்தாலும் அதை செய்யும்போது சிரமங்கள் இருக்கும். செய்து முடித்த பிறகு ஒரு இன்பம் இருக்கும். அதனால தான் அதை சொல்கிறேன், சுகமான சுமை. இப்போ உங்க பொலிட்டிக்கல் கெரியர்லயே இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப கடக்க கஷ்டமா இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம்?
இந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சி விளங்காத ஆட்சி, எதுவுமே புரிந்து கொள்ளாத ஒரு முதலமைச்சரை ஏமாற்றுகிற அரசு அதிகாரிகள், ஊழல் என்கிற சாக்கடையிலே மிதக்கிற திமுக அமைச்சர்கள் நினைத்தாலே நெஞ்சு வலிக்கிறது. இப்போ வந்து போராட்டம் நிறைய நடத்திட்டு இருக்காங்க, என்டிஏ கூட்டணி, அதிமுக எல்லா இடத்துலயும். முந்தானேத்து கூட நடத்தியிருந்தாங்க பெண்களுக்கான போராட்டமா. சோ இந்த போராட்டத்தினால ஏன் வந்து திமுக திரும்ப வரக்கூடாது ஆட்சிக்கு, ஏன் அப்படின்னு மக்களுக்கு நீங்க சொல்றீங்க? தினந்தோறும் இளம் பெண்கள் முதல் வயதான பாட்டியல் வரை பாதுகாப்பற்ற சூழ்நிலை, கட்ட பஞ்சாயத்து, இந்தியாவிலேயே கனிம வள கடத்தல் அதிகம் மிக்க மாநிலம் தமிழ்நாடு, அதுவும் குறிப்பாக பொள்ளாச்சி. ஒரு நாளைக்கு 4000 முதல் 5000 லாரி இன்னைக்கு கல், மண், மணல், கிராவல் கேரளாவுக்கு போகுது. கேரளாவே ஒரு மலைப்பிரதேசம், அங்கேயே இந்த கல்லும் மண்ணும் மணல் ஜல்லி எல்லாம் தயாரிக்கலாம், எடுக்கலாம். அங்கே இருக்கிற பாதுகாப்பாக தேடி வச்சுட்டு இங்கிருந்து கொண்டு போகிறாங்க. அதுக்கு அரசியல்வாதிகள், திமுக ஆளுங்கட்சி பிரமுகர்களும் அதிகாரிகளும் துணை நிற்கிறார்கள். இப்போ பொள்ளாச்சி மக்களுக்கும் அந்த மண்ணுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பர்சனல் டச். பொள்ளாச்சி தாம நம்மளை வாழ வைக்குது, பொள்ளாச்சியோட தாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பொள்ளாச்சி இல்லாம நம்மளுடைய செயல்கள் பொள்ளாச்சிக்கு பயன்படத்தக்க வகையில அமைய வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகிறேன். ஓகே சார். இப்போ பொள்ளாச்சி திசை பார்த்தாலும் உங்க திட்டங்கள் தான் இருக்கு. பட் இன்னும் இந்த டைம் நான் ஆட்சிக்கு வந்தா இந்த திட்டங்கள்லாம் மக்களுக்கு தருவேன் அப்படின்னு நீங்க சொல்ற விஷயங்கள். முதலாவது பொள்ளாச்சி மாவட்டமாக்கப்படும், 2வது பொள்ளாச்சி மாநகராட்சி ஆக்கப்படும், 3வது பொள்ளாச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்படும், 4வது ஒரு பொறியியல் கல்லூரி, ஒரு கால்நடை கல்லூரி. இப்படி பல்வேறு திட்டங்கள் மனதுக்குள் தேக்கி வைத்திருக்கிறேன். இறைவன் அருளும் மக்கள் ஆதரவும் இருந்தால் நிச்சயமாக எதிர்காலத்தில் அவை அனைத்தும் வெற்றிகரமாக அமையும். அதே போல பொள்ளாச்சி ஒரு அருகாமையில மேற்கு தொடர்ச்சி மலை உள்ளது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில பல அணைக்கட்டுகள் உள்ளது, மலைவாச ஸ்தலங்கள் உள்ளது. இதை பொள்ளாச்சியினுடைய கிளைமேட் ஐடி பார்க் வருவதற்கு மிகவும் உகந்தது. அதற்காகத்தான் பொள்ளாச்சி கோவை சாலையை ஆசியாவிலேயே தரம் நிறைந்த சாலையாக, கான்கிரீட் சாலையாக போட்டு கொடுத்திருக்கிறோம். விமான நிலையம் வரை உள்ள ரோடுகளையும் 6 வழி சாலையாக்கி பொள்ளாச்சியை மிகப்பெரிய ஐடி ஹப் ஆக்கி, எப்படி ஹைதராபாத், எப்படி சென்னை, எப்படி பெங்களூர், டெல்லி, மும்பை எல்லாம் ஐடி ஹப்பா இருக்குதோ அதை விட ஒரு தலை சிறந்த ஐடி நகரமாக பொள்ளாச்சியை நிச்சயமாக உருவாக்குவோம். அதற்குரிய இயற்கையான அமைப்புகள் இங்கே உள்ளது. அணைக்கட்டுகள், வாரத்தில் 5 நாள் வேலை செய்கிற ஐடி ஊழியர்களுக்கு 2 நாட்கள் சனி ஞாயிறு ஓய்வெடுக்க பல மலைப்பிரதேசத்தின் பல பகுதிகளிலே நல்ல வாசஸ்தலங்கள் உள்ளது. நிச்சயமாக எதிர்காலத்தில் மீண்டும் அம்மா ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமைந்தவுடன் முதலாவது அந்த எல்என்டி ரோடு, விமான நிலையம் போகிற பாதை எப்படி பொள்ளாச்சி கோவை ரோட்டை போட்டோமோ அதே போல விமான நிலையம் போகிற எல்என்டி ரோட் பைபாஸையும் விரிவுபடுத்தி பொள்ளாச்சியிலிருந்து புறப்பட்டால் ஒரு 40 நிமிடத்தில் விமான நிலையம் போகிற அளவுக்கு செய்து இதை மிகப்பெரிய ஐடி பூங்காவாக பொள்ளாச்சி சுற்றிலும் உருவாக்கப்பட்டு இங்கே படிக்கிற மாணவர்களுக்கு இங்கேயே வேலை, வெளியூரிலே படித்த நம்முடைய மாணவ மாணவிகள் இங்கே வந்து வேலை பார்க்கிற அளவுக்கு ஒரு தரம் வாய்ந்த நகரமாக, அதிக வெப்பமும் இல்லை, அதிக குளிரும் இல்லை, புவர்மேன் ஊட்டி என்று சொல்வார்கள் பொள்ளாச்சியை. அப்படிப்பட்ட பொள்ளாச்சியிலே ஐடி பார்க்குகள் நிறைய வர வேண்டும். அது என்னுடைய கனவு. நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஸோ நீங்க தென்னை விவசாயத்தை பத்தி சொன்னீங்க. ஸோ பொள்ளாச்சியில விவசாயத்துக்காக என்னென்னலாம் இனிமே பண்ண போறீங்க? தென்னை சார்ந்த தொழில்கள் இந்தியாவிலேயே அதிகமாக நடக்கிறது பொள்ளாச்சியில தான். ஆண்டுக்கு உள்ளூர் மற்றும் வெளியூர் ஏற்றுமதி தமிழக அளவில் 15,000 கோடி 20,000 கோடி தென்னை சார்ந்த தென்னை நார், தென்னை பித்து கட்டிகள், தேங்காய், தேங்காய் துருவல், தேங்காய் எண்ணெய், இளநீர் போன்றவை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. என்றாலும் பொள்ளாச்சி பகுதியிலிருந்து தான் அதிக அளவுக்கு தென்னை சார்ந்த தொழில்கள் நடந்து ஏற்றுமதி செய்யப்படும். உதாரணமாக தென்னை நார், தென்னை மஞ்சி, சீன நாட்டிலிருந்து எல்லோரும் பொருளை இறக்குமதி செய்கிறோம். ஆனால் சைனாக்கே பொருளை ஏற்றுமதி செய்கிற ஒரே ஊர் பொள்ளாச்சி தான். வருஷம் குறைந்த அளவில் 3000 கோடி ரூபாய்க்கு மேல் தென்னை நார், தென்னை மஞ்சிகளை சீன நாட்டுக்கு நாம் ஏற்றுமதி செய்கிறோம். அங்கே அவங்க இதை வாங்கி, இந்த மஞ்சியை வாங்கி மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றி உலகம் முழுதும் அவங்க ஏற்றுமதி செய்கிறாங்க. நம்ம எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தவுடனே இங்கிருந்து மஞ்சி சீனாவுக்கு போய் சீனாவிலிருந்து மதிப்பு கூட்டப்படுகிறது. அங்கு என்னென்ன மாதிரி மதிப்பு கூட்டுகிறார்களோ அதற்கான பயிற்சியை இங்கேயே பொள்ளாச்சி பகுதியிலேயே கொடுக்கப்பட்டு இங்கேயே வேலை வாய்ப்பு பெருக்கப்பட்டு இங்கிருந்து நேரடியாக துறைமுகத்திற்கு கொண்டு சென்று ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு
திட்டங்கள் வகுக்க வேண்டும் என்பது என்னுடைய கனவு. குறிப்பாக சொன்னால் பித்து கட்டிகள் அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு இங்கே தென்னை பித்து கட்டிகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அது இன்னும் அதிக அளவில் ஏற்றுமதி செய்து இன்னும் ஏற்றுமதியின் மூலம் அந்நிய டாலர் வருமானம் தமிழகத்துக்கு, பொள்ளாச்சிக்கு அதிகம் வரத்தக்க வகையில் செய்து விவசாயிகளை தன்னிறைவு செய்ய வேண்டும். விவசாயம் தன்னிறைவு அடைய வேண்டும். அதே போல இங்கே இருந்து கொச்சின் துறைமுகத்திற்கு செல்வதற்கும் நல்ல சாலை வசதி, பாலக்காடு மேம்பாலம், பாலக்காடு ரோடு மேம்பாலம் 4 வழியாக மாற்றப்பட்டு பாலக்காடு கேரள மாநில எல்லை வரை கண்டெய்னர் லாரிகள் வேகமாக செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பொள்ளாச்சிக்கு வடக்கே ஆஞ்சநேயர் கோயிலிருந்து எக்ஸ்பிரஸ் ரோடு எதுவரை என்றால் கொடை ரோடு வரை 6 வழிப்பாதை எடப்பாடியார் ஆட்சியில 2019 தொடங்கி முடியக்கூடிய தருவாயிலே இருக்கிறது. கொச்சின் துறைமுகத்திற்கு தென்னை நார்களும் தென்னை பித்து கட்டிகளும் எளிதாக கண்டெய்னர்கள் மூலமாக கொண்டு செல்வதற்கும் இங்கே உற்பத்தியாகிற கோழி முட்டைகளை துபாய், சவுதி, பக்ரைன் போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்குமான போக்குவரத்து வசதிக்காக சாலைகள் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. தென்னை நார் தொழிலை இன்னும் நல்ல முறையில் செய்வதற்கும், தென்னை பித்துக்கட்டி தயாரிப்பை நல்ல முறையில் செய்வதற்கும், ஏற்றுமதியை இன்னும் அதிக அளவில் பெருக்குவதற்கும், திருப்பூரில் எப்படி பனியன் தொழில் பெருகி நிற்கிறதோ அதை போல இங்கேயும் பெருக்குவதற்கும் எடப்பாடியார் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் சீனியர் IAS உயர்மட்ட அதிகாரிகள் கொண்ட குழு அமைக்கப்பட்டு இந்த தொழிலின் அபிவிருத்திக்காக என்னென்ன சலுகைகள் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் எடப்பாடியாருடைய அரசு, அம்மா அரசு எதிர்காலத்தில் செய்யும். இந்த தொழிலின் உச்சத்தை பொள்ளாச்சி தொடும். தென்னை நார் தொழில் பித்துக்கட்டி தயாரிப்பில் பொள்ளாச்சி தலைநகராக விளங்கும். பொள்ளாச்சி ஒரு தென்னை மாவட்டமாக நிச்சயம் எதிர்காலத்தில் தொடர்ந்து பரிணமிக்கும். சார், இப்ப எல்லாரும் பேசுறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்கிரிப்ட், PDF மாதிரி எல்லாம் நிறைய பேப்பர் வச்சு படிக்கிறாங்க. நான் என்ன கேள்வின்னு கூட நான் உங்களுக்கு சொல்ல, பட் நீங்க ஸ்பான்டேனியஸா ஆன் தி ஸ்பாட்ல சொல்றீங்க. அது எப்படி சார்? மனசுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கிற செய்திகள் தான் செய்தியா வெளிவருது. மனசுக்குள்ளேயே அதை செய்யணும், அதை செய்யணும்னு யோசிக்கிறோம், நினைக்கிறோம், அதை நம்ம பேசுறோம். இப்போ நீங்க அரசியல் பயணத்துல இவ்வளவு காலம் இருந்திருக்கீங்க, இதுக்கு நடுவுல நீங்க PhD வேற முடிச்சிருக்கீங்க. அது எப்படி சாத்தியமாச்சு? சொந்த ஆர்வம் தான்மா. அதுக்கு தகுந்த கைடு, தகுந்த ஆசான் எல்லாம் கிடைச்சாங்க. அவங்களுக்கெல்லாம் நன்றி. இப்போ நீங்க அரசியல்லையோ அரசியல்வாதியாவோ இல்லைன்னா என்னவா இருந்திருப்பீங்க? நான் ஒரு நல்ல விவசாயியா இருந்திருப்பேன். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? யங்ஸ்டர்ஸ் எதிர்காலத்தை நினைத்து நல்ல வழிகாட்டியை பின்பற்ற வேண்டும். மின்னுவதெல்லாம் பொண்ணு, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். கண்ணுக்கு முன்னாடி ஒரு மினுமினுப்பா இருக்கிறாங்கிறதுக்காகவோ அட்ராக்ட் பண்றான் என்பதற்காகவோ அவனுக்கு பின்னாடி போகக்கூடாது. மக்களுக்காக யார் நல்லது செய்வார்கள், மக்களை பற்றி யார் நினைக்கிறார்கள், யார் குடிமராமத்து திட்டம் கொண்டு வந்தார், யார் 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து கிராமப்புற மாணவ மாணவிகள் மருத்துவ கல்வி படித்து இன்றைக்கு 5000 6000 டாக்டர்கள் ஏழை குடும்பத்திலே இருந்து அரசு செலவிலேயே வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கான உந்து சக்தியாக இருந்தவர் யார்? எடப்பாடியார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர், ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர். அவரை போன்ற ஒருவரை பின்பற்றி தங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நிரந்தரமான ஒரு பாதுகாப்பை இன்றைய இளைஞர்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. நன்றி, வணக்கம். நன்றி சார்.